யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதியை வச்சு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அஸ்தம் நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அதிபதி. சந்திரனுடைய அதி தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மன், அதாவது காமாட்சி அம்மன் வராங்க. ஸோ இந்த அம்மன் வழிபாடு எப்படியெல்லாம் செய்யலாம், நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப எளிமையான நபர்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாகவே நல்ல பண்புகள் நிறைஞ்சவங்க. இந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதில்ல. எல்லா பிரச்சனைகளுமே பார்த்திங்கன்னா சகிச்சுக்கிட்டே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். சின்ன வயசில் படிக்க ஆரம்பித்ததுலேருந்தே இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இளம் வயசுலேயே ராகு தசையெல்லாம் வந்துடுது அப்படின்ற காரணத்தினாலேயே பெரிய போராட்டமாக தான் போய்கிட்டு இருக்கும். அதாவது ஸ்கூல் முடித்து காலேஜ் வரைக்கும் ஜாலியாக போச்சு லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள், வேலை கிடைக்கிறது ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகிறது ஒரு பிரச்சனை, எல்லாமே தாமதம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். இது எல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகம் அப்படின்றது ஒரு விஷயம். அதாவது பிறப்பு கட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு கன்னி ராசியில் அமர பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச சுக்கிரன் அப்படின்னு ஆகிடும். அந்த சுக்கிரன் நீசமடைகிற ஒரே காரணத்தினால வரவுகளை ஏற்படுத்திக்கிறதுல தான் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகியிருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ அதை எப்படி நம்ம தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேன். சனி செவ்வாய் உங்களுடைய கட்டத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா வேலை கிடைக்கிறதுல தாமதம், அப்படியே கிடைச்ச வேலையையும் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். கன்னி ராசியிலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியும் சந்திரனும் சேர்ந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு ஏற்படும். ஸோ அந்த கிரக அமைப்பு கூட பார்த்திங்கன்னா வேலையில் அடிக்கடி மாறுதல், அதிகமாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை, இந்த மாதிரி மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். கேது உங்களுக்கு கன்னிராசியில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு அளவில் எப்பயுமே விரக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க, சின்ன பசங்க மாதிரியே எத்தனை வயசானாலுமே எளிமையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், மனசுக்குள்ளே அவ்வளோ கவலைகள் இருக்கும். அந்த கவலைகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ செய்ய போகிற பரிகாரத்தின் மூலமாக ஃபுல்லாகவே தீர்த்துக்கலாம். எத்தனை பெரிய கிரகப்பெயர்ச்சிகள் போனாலும் நமக்கு எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு ரொம்ப நொந்துக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி கமெண்ட்ஸும் எனக்கு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக தான். ஸோ நமக்கு சிலருக்கு பிறப்பு கட்டத்தில் நல்ல மாதிரியாக கிரக அமைப்புகள் உட்காந்துருக்கிற பட்சத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஏதாவது ஒரு விஷயத்தை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் ஈஸியாக அதிர்ஷ்டமாக கிடச்சிரும். சிலருக்கு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதுக்காக பெரிய போராட்டங்கள் பண்ணி பயங்கரமான ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் எப்படி ஈஸியாக சில விஷயங்களை நம்ம மேற்கொள்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, சந்திரன் அதிபதி. அந்த காரணத்தினால தான் பிறக்கும்போதே சந்திரனுடைய தசையில் தான் நீங்கள் பிறக்கிறீங்க. அது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் மைண்டு. இதே தேய்பிறை சந்திரனில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது அடிக்கடி உங்களையே நீங்கள் நொந்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இது மட்டும்தான் காரணம். நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே செக் பண்ணி பாருங்கள். நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தேய்பிறையில் இருக்கும். எப்பயுமே ஹோரைகளில் கால்குலேட் பண்ணும்போது கூட வளர்பிறை சந்திரனை சுப ஹோரையில் எடுத்துப்பாங்க, சுபரா. தேய்பிறை சந்திரனை பார்த்திங்கன்னா அசுபமாக எடுத்துப்பாங்க. இந்த தாட் பார்த்திங்கன்னா என்னென்னா, நமக்கு நிழல் சந்திரன் மேலே விழும் பொழுது அதுக்கு தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக போய்கிட்டே இருக்கும். விரக்தி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நம்ம சந்திரனுக்காக அம்மன் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். திங்கக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த அம்மன் வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனை எடுத்துக்கிட்டால் போதுமானது. உங்களால் முடியும்னா என்றைக்காவது ஒரு நாள் காமாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வெறுமையாக நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்க அந்த தாயாரை பார்த்தா போதுமானது. அந்த அம்மன் கிட்ட போயிட்டு எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். வீட்லேயே சிவனோட படம் இருந்ததுன்னா அந்த சிவன் அம்மன் எல்லாம் கூட்டாக இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி படம் வாங்கினா போதுமானது. ஜஸ்ட்டு ஒரு பால் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் இருக்குன்னா வெறும் சாதமும் அது மேலே ஒரு வெள்ளைக்கட்டி வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் கூட என்னால் பண்ண முடியாது அப்படின்னிங்கன்னா 2 கல்கண்டு வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. இந்த 2 நிமிஷம் உட்காரதுன்றது ஒரு 90 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டெய்லி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா காலையில் நீங்கள் இதை பண்ணுங்கள். இல்லத்தரசிகளாக இருந்தாலுமே வீட்டில் காலையில் குளித்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க யாராக இருந்தாலுமே காலையில் போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை.
சுவாமி கிட்ட போயிட்டு ஒரு ஊதுவத்தி காமிச்சிட்டு 2 நிமிஷம் கையெடுத்து கும்பிடுங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு 90 நாளைக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே மாறிடும். இது வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நமக்கு அங்கீகாரம், நல்லா படிச்சிருப்போம், மார்க் வாங்கியிருப்போம், ஆனால் நமக்கு பெருசாக வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே கிரக அமைப்புகள் காரணமாக நமக்கு வந்து தோல்வியை சந்திக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாமதம் அப்படி இழுத்துகிட்டே போயிட்டுருக்கும். எவ்வளோ காலம் தான் நம்ம காத்துட்ருக்கிறது, எதுவுமே கரெக்டாக வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அம்மன் வழிபாடுன்றது தொடர்ந்து பண்ணுங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் இருக்க அம்மனை தான் கும்பிடணுமானா அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம். நார்மலாக அம்மன் கோவில்களுக்கு போனீங்கன்னாவே அந்த அம்மன் உங்களுக்கு வந்து எல்லா விதமான அமைப்புகளையுமே கொடுத்துருவாங்க. திங்கக்கிழமைகள் அம்மனை போய் பார்க்குறது சிறப்பு. டெய்லியுமே நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை நினச்சி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிட்டு ஒரே ஒரு கல்கண்டு 2 கல்கண்டு வச்சுட்டு நீங்கள் 2 நிமிஷம் உட்காருங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் அப்படின்றது டெய்லி கிராஜுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது இந்த 90 நாள்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நவகிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா 90 அப்படின்றது அதிகபட்சமான பலன்களுக்கு உண்டான நாள். 9 அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 நாட்கள் ஓடிடும். அதுக்கப்புறமா அது நம்மக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு உண்டான காலகட்டத்துக்குள்ளே நம்ம அதை மாற்றிப்போம். 90 நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிவிட்டு விட்டுட்டாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். இதை செய்யுங்க. செஞ்சு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருக்கவங்க, திருமணம் லேட்டாக போயிட்டே இருக்குது, நல்ல மாதிரியாக கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே சமயத்தில் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணியில் செவ்வாயோ சுக்கிரனோ சேர்ந்துருக்கிற பட்சத்தில் நமக்காக வந்து சொந்த பந்தங்களே சேர்ந்து கேஸு கோர்ட்டு அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்துக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அப்படின்னீங்கன்னா இந்த அம்மன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சத்யநாராயண பூஜையை நீங்கள் பண்ணணும். அதாவது சத்யநாராயண பூஜைன்னா பௌர்ணமி வர்ற அன்னைக்கு பண்ணுறது தான். பௌர்ணமி வானத்தில் வரும்பொழுது கண் குளிர பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கையெடுத்து கும்பிடுங்க. வீட்டில் சத்யநாராயணர் படம் இருந்தால் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அவருக்காக ஏதாவது கேசரி வச்சு ஒரு 2 விளக்கு ஏற்றிட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவரோட பாட்டு ஏதாவது இருந்தால் போட்டு கேளுங்க. இது மாதத்தில் ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு 3 பௌர்ணமிகள் பண்ணிங்கனாவே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். ஒரு சத்யநாராயண பூஜையில் ஒரு சின்ன வேண்டுதலை வச்சுக்கோங்க. வேலை கிடைக்கணுமா, எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றத மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு வேண்டுதல் பண்ணிக்கோங்க. அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலர் வந்து செஞ்சு பலன் அடைஞ்சு சொன்ன விஷயங்கள் தான். இன்னுமே பலருக்கு நான் வந்து இது எல்லாத்தையும் அறிவுரைகளாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் உடனே கிடைக்கல, எல்லாத்தையும் பண்ணுறோம் எனக்கு உடனே கிடைக்கல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் அதிபதி தெய்வங்களை நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தாரை பலன்கள் பற்றி ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் நட்சத்திர தோஷத்தை எப்படி போக்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது ஒரு பக்கம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கட்டும். இந்த விஷயத்தையும் நம்ம கையோடு செய்கிற பட்சத்தில் பலவிதமான பலன்கள், பக்கத்தில் இருந்து வரக்கூடிய தடைகளையும் ஒரே அஸ்திரத்துலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பலன்கள் வந்து உங்களுக்கு கண் மேலே பார்க்க போகிறீங்க. இதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக எங்கேயாவது உணவு தானங்கள்லாம் பண்ணக்கூடிய இடங்கள், அதாவது அம்மன் கோவில்கள்லையும் இருக்கும், அன்னதானம் பண்ணக்கூடிய இடமா இருந்ததுன்னா அரிசி வாங்கி கொடுத்துருங்க. அவங்க அதை சமைச்சு தானமாக பண்ணிப்பாங்க. அரிசி வாங்கி கொடுக்கறதுன்றது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். வியாழக்கிழமையில் கொடுங்க அரிசி கொடுக்குறதா இருந்தால். ஏன்னா குருதோஷம் கொண்டது அப்படிங்கிற காரணத்தினால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன் மேலே தனக்கே பெரிய உடன்பாடு இருக்காது. எனக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம ஒரு விரக்தியாக சொல்லுவோம் இல்லைங்களா. ஸ்பெஷலி ஆண்களுக்கு அவங்களுக்கு விரக்தி அதிகமாக இருக்கும். குருதோஷம்னா அது தனக்கு தானே வேலை செய்யக்கூடியது. பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு வருத்தத்திலே இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரே ஒரு வேண்டுதல்கள் மட்டும் நடக்காமல் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி தெய்வங்களை வணங்குறது மூலமா அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.